வருமான வரி வாரியத்தின் நிலுவையில் உள்ள வரி தொகையை செலுத்தும் செயல்முறை தற்போது எளிமையாக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 5ஆம் தேதி தொடங்கி அன்சோரான் எனப்படும் மின்னியல் தவணை மூலம் நிலுவையில் உள்ள வரி தொகையை போர்ட்டல் மை டாக்ஸ் எனும் அகப்பக்கத்தில் மேற்கொள்ளும் அணுகுமுறையை உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சில விளக்கங்களை அளிக்கிறார் வரி கணக்காளர் ரெங்கநாதன் கண்ணன். இந்த சேவையின் வாயிலாக நிலுவையில் உள்ள அத்தொகையை 2 to 6 முறை வரையிலான தவணையில் செலுத்த முடியும் என்று ரெங்கநாதன் கண்ணன் விவரித்தார். அது மட்டுமின்றி எந்த ஒரு கூடுதல் ஆவணங்களும் இல்லாமல் தானியங்கி முறையில் அனுமதி பெறவும் இந்நடவடிக்கை உதவுவதாக கூறிய அவர் அதன் செயல்முறையை இவ்வாறு தெளிவுபடுத்தினார். இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1800 அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 10% பெனால்டி இம்போஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப டோட்டல் 1980 ரிங்கிட். இப்ப இந்த 1980 ரிங்கிட் 6 மாசத்துக்கு நம்ம பிரிச்சோம்னா மாதம் 330 ரிங்கிட் கட்டுற மாதிரி வரும். சரிங்களா? சோ ஆனா இந்த சேவை தற்பொழுது உள்ள இன்ஸ்டால்மெண்ட் ஷெட்யூல்ஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை. இந்த சேவையை விண்ணப்பிப்பவர்கள் குறைந்தது 300 ரிங்கிட் தொகையை நிலுவையில் கொண்டிருக்க வேண்டும். அதோடு இது வருமான வரிக்கு மட்டுமே அமல்படுத்தப்படும் என்றும் ரங்கநாதன் குறிப்பிட்டார். இந்த அன்சூரன் வருமான வரிக்கு மட்டும்தாங்க. அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரை வரி, அப்புறம் சுக்காய்க்கு உந்தொகன் ஹர்த்தானா, இந்த மற்ற வரிக்கெல்லாம் இந்த சேவை இல்லை. வருமான வரிக்கு மட்டும்தான் இந்த சேவையை இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது குறைஞ்சபட்சம் மினிமம் அமௌண்ட் 300 ரிங்கேட்டுக்கு மேல இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா தான் அவங்க 2 to 6 மாதங்களுக்கு அவங்க தவணை முறையில பணத்தை செலுத்துறதுக்கு விண்ணப்பம் பண்ண முடியும். வரி செலுத்துபவர்கள் மை டாக்ஸ் அகப்பக்கத்தில் அதற்கான விண்ணப்பத்தை செய்யலாம். அதோடு அன்சோரான் விண்ணப்பத்தை LHDN அலுவலகத்தில் மட்டுமே ரத்து செய்ய முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.